சார் அந்த கண்ணில் சார் வந்து பியானிஸ்ட் சொன்னாங்க சார். அது இல்லாமல் அந்த கன் எடுக்கிறாரா சார் எங்கேயாவது? இல்லை, அந்த கன்னா பார்வை இல்லாதவர்னு அர்த்தம் தமிழில். அதுக்காக தான் ரொம்ப தமிழில் போய் ஒரு நல்ல டைட்டில் வைக்கணும்னு பார்வை இல்லாதவர் அந்த கன் வச்சுருக்கோம். அது கன்னெல்லாம் இல்லை. நம்ம ஆக்ஷன் சாராக பார்த்தோம், கண்ணு தெரியாதவங்க பயங்கர ஃபாஸ்ட்டாக கார் ஓட்டின படம்லாம் நம்ம தமிழ் சினிமாவில் வந்துருக்குது. நிறைய ஆக்ஷன் இருக்குது இந்த படத்தில். சமுத்திரக்கனி சாரும் பிரசாந்தும் பயங்கரமாக ஃபைட் பண்ணியிருக்காங்க. சார் சமுத்திரக்கனி சார், கார்த்திக் சார், இப்படி நிறைய இந்த படத்துல நான் கோட்டை பற்றி கேட்க வேணான்ட்டாரு. அதனால் இவங்க எல்லாரும் எப்போதும் நீங்கள் வந்து ஸ்டார் நைட்னா கூட நிறைய நடிகைகளோட தான் போவீங்க ஒரு பீரியடு, நடிகைகளின் நாயகன். இப்போ நாயகர்களின் நாயகனாகவும் ஆகிருக்கிறதுக்கு காரணம் என்ன? ரொம்ப நன்றி சார், கேட்கவே நல்லா இருக்கு. இப்போ வந்து என்னன்னா குடும்பமாக எப்பவுமே இருப்போம் இல்லையா, இட்ஸ் அ ஃபேமிலி. ஸோ அது வந்து நாயகன்லாம் கிடையாது, வி ஆர் ஒன் அஸ் அ ஃபேமிலி. இப்போ இந்த அந்தகன் நீங்கள் இந்த அந்தகனோட என்டையர் ஃபேமிலியை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக, இந்த மேடை வந்து எனக்கு ஆக்சுவலி ரொம்ப சந்தோஷமான நாள். அனைவரும் இங்கே உட்காந்து மாதிரி பேசிகிட்டு இருக்கும்போது இட்ஸ் ஒன் மோர் டைம் நம்ம எல்லோரும் ஒரே இடத்துல இருக்கோம். அது தேங்க்ஸ் டு யூ அண்ட் தேங்க்ஸ் டு த ப்ரெஸ் அண்ட் த மீடியா அண்ட் வெரி ஹாப்பி தட் அந்தகன் இஸ் கமிங் ஆன் August 9. தேங்க்யூ. பிரசாந்த் சார், முதல் தடவையாக அந்த கண் பார்வையற்றராக நடிச்சிருக்கீங்கன்னு நினைக்கிறோம். ஆணழகன்னு சொல்லலாம் கூட உங்களை வந்து அந்த பார்வையற்றால பார்க்க முடியாது. நீங்கள் இந்த இதில் நடித்ததில் வந்து அவங்களோட கஷ்டங்கள் என்ன பார்த்துக்கிட்டீங்க, என்னென்ன பிரச்சனைங்க? தேங்க்யூ மீனாட்சி சார். ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் தான். எப்படின்னா இப்போ கண்ணு தெரியாதுன்னா வந்து கண்ணை மூடணுங்களேன், இருட்டிடும். ஓகே, அப்போது ரைட், இது இப்போ எங்கே எந்த பொருள் எங்கே இருக்குன்னு தேடலாம். பட் கண்ணை திறந்துக்கிட்டு நடிக்கணும், உங்களையும் நம்ப வைக்கணும். எனக்கு பார்வை தெரியலன்னு எல்லாமே கண்ணு முன்னாடி தெரியுது. ஸோ அது எப்படி அதை மீறி ஒரு ஒரு பிளைண்டாக நடிக்கிறது வந்து இட் வாஸ் அ டிஃபிகல்ட் ஜாப். பட் நான் அவ்வளோ தூரம் நல்லபடியாக பண்ணியிருக்கேன்னா அது காரணம் வந்து என்னோட இயக்குனரும் என் கூட நடித்த சக நடிகர்கள் தான். இவங்க தான் எனக்கு வந்து பெரிய சப்போர்ட் இருந்திருக்காங்க. எங்கள் ஐயா இருக்கிறது, இப்போ இவங்க இருந்திருக்காங்க, பிரியா இருக்காங்க, வனிதா மேடம் தனியாக இருந்திருக்காங்க. ஸோ அது மாதிரி எவ்ரி ஒன் இஸ் பீன் அ பார்ட் ஆஃப் மீ அண்ட் தே மேட் ஷூர் ஐ டிட் அ குட் ஜாப். பிரசாந்த் சார், ஒரு கேள்வி உங்களுக்கு. எஸ் சார். சார், ட்ரைலர் பார்த்தப்போ ஒரு டவுட் ஒன்று வந்தது. படம் ஃபுல்லாக நீங்கள் பிளைண்டாக நடிக்கிறீங்க, பட் அந்த மியூசிக் டைரக்டர்ஸோட ஸ்டில்ஸ் போடும்போது நடுவில் ஒரு ஸ்டில் உங்களுது இருக்குது, அதை நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. அப்போ பிரியா ஆனந்தம் வந்து உங்களை பார்க்குறாங்க. அப்போ வந்து உங்களை டவுட்டாக பார்க்குறாங்க, உங்களுக்கு கண்ணு தெரியுமா இல்லை தெரியாத மாதிரி நடிக்கிறீங்களா? அது ஒரு சஸ்பென்ஸ் அந்த சீனில் இருக்குது, அதை பற்றி சொல்லுங்கள். இது நான் பதில் சொல்லலாமா? சொல்லுங்கள் சார். படம் ஃபுல்லாக இந்த மாதிரி நிறைய சஸ்பென்சஸ் இருக்கும். ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டவுட் வரும். இவர் கண்ணு தெரியுமா தெரியாதா, இதுதான் படம் ஃபுல்லாக இருக்கிற ஒரு கொஸ்டின். அதான் படமே. இப்போ இவர் சாரே வந்து பிரசாந்தை மீட் பண்ணும்போது அவரெல்லாம் பல ஆங்கிளில் பார்த்துருக்கேன் அவரை. கண்ணு தெரியுமா தெரியாதா, இந்த மாதிரி ஒவ்வொரு கேரக்டருமே ஒரு சீன் முடிஞ்சு அடுத்த சீனுக்குள்ளே போகும்போது அந்த டவுட் வரும். அதை நம்ம வாலண்டியராக கிரியேட் பண்ணியிருப்போம், வாண்டடாக. அதுதான் படத்தினுடைய இன்ட்ரெஸ்டிங் சோர்ஸே. பிரசாந்த் சார், நீங்கள் விஷுவலி சேலஞ்சடாக பண்ணுறதுக்கு ஏதாவது ஹோம்ஒர்க் ஏதாவது பண்ணீங்களா? எப்படி ஃபுட் ஸ்டெப் இது பண்ணோம்? நான் நிறைய விஷயங்கள் இருக்குது. உதாரணத்துக்கு ஸ்டிக் வச்சு நடக்கும்போது அந்த நீங்கள் பிளைண்டை பார்த்தீங்கன்னா they will be having a walk. ரைட் கால் வைக்கும்போது லெஃப்ட் ஸ்டிக் வரணும்னு, அங்கேருந்து இன்க்ளூடிங் பிளேயிங் த பியானோ, இந்த பியானோ வாசிக்கும் போது ஹவு தே நோ விச் இஸ் த மிடில் சி. அந்த கையை வச்சுட்டு they'll scan the entire keyboard and then they'll come to the middle C. ஸோ அவங்களுக்கு பார்வை இல்லைனாலும் they go through senses. அவங்க காதும் உங்கள் கை தான் வச்சுருந்தோம் ஐஸ் ஃபார் தெம். ஸோ இது ஒவ்வொரு விஷயமே இது நிறைய விஷயங்களை நான் பார்த்து நான் நிறைய விஷயம் கற்றுக்கிட்டேன். ஸோ அது எனக்கு ஒரு நல்ல புது அனுபவமாக இருந்தது. அண்ட் ஐ ரியலி அப்ரிஷியேட் ஒரு பார்வை இல்லாதவங்க இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு இருக்காங்க, அது என்னால் உணர முடிஞ்சது. அண்ட் ஐ ரியலி விஷ் தட் நோ ஒன் இஸ் born blind. யாருமே வந்து ஆகக்கூடாது. பட் இட்ஸ் such a very deep feeling. But in the படத்தில் I was able to experience this and thanks to my director for making me be a part of this project. சார், ரீமேக்ஸ்னும் போதே டென் டு ஹேவ் கம்பேரிசன்ஸ். அதுவும் இந்த படம் எல்லா லாங்குவேஜ்லையும் வந்தாச்சு, டாப் ஸ்டார்ஸ் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் இது ஒரு அவார்ட் வின்னிங் ஃபிலிமும் ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸ்லையும் எல்லாத்துலேயும் இருக்குது. ஸோ இதெல்லாம் இருந்தும் நீங்கள் இப்போ வரும்போது வாட் டிஃப்ரெண்ட் யூ ஆர் கோன் டு ஸ்ட்ரைக்? ரெண்டாவது அந்த கம்பேரிசன்ஸ் அதுக்கு தயாரா? சார், இப்போது தெரிஞ்சுதான் நம்ம இறங்கியிருக்கோம் ஒன்று. ரெண்டாவது வந்து ரீமேட் ஃபிலிம். அண்ட் மூணாவது இந்த படம் யார் பார்த்தாலும் இட்ஸ் பி லைக் வாட்சிங் அ ஃப்ரெஷ் தமிழ் ஃபிலிம். ஒரு புது தமிழ் படமாக தான் இருக்கும், தவிர்த்து ஒரு ரீமேக்கெல்லாம் இருக்காது. காரணம் வந்து அகைன் நான் ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி இட்ஸ் மை ஸ்டார்ஸ்
ஒவ்வொருத்தருமே some of the best stars in the industry. அவங்க they brought in their own persona into the character. அவங்க வந்து they made sure every character stands bigger. And also my crew, the cameraman sir, yaar ellarume they made sure the movie is looking bigger. And my director has made sure that every frame is spectacular. அதனால வந்து நீங்க படம் பார்க்கும்போது you will be in for a big treat. ஸோ தேங்க்யூ. பிரசாந்த் அவர்களுக்கு இந்த கேள்வி. நீங்கள் நிறைய படங்கள் வெரைட்டி அழகாக பண்ணியிருக்கீங்க. பட் இந்த படம் வந்து ஆயுஷ்மான் குரானா ஹிந்தியில் பண்ணியிருக்காரு. ஸோ அவர்கிட்ட ஏதாவது சில விஷயங்கள் இன்ஸ்பயர் ஆகி இந்த கேரக்டர் டெவலப் பண்ணியிருக்கீங்களா? ஏன்னா உங்கள் நடிப்பில் நிறைய அழகான படங்கள் பார்த்துருக்கோம். ஸோ ஆயுஷ்மான் குரானா ஹிந்தியில் சூப்பராக பண்ணியிருப்பாரு. ஏதாவது சில விஷயங்கள் அவர் நடிப்பில் பார்த்து நீங்கள் ஆட் பண்ணிக்கிட்டீங்களா? Every actor brings his best to the character. So அதை பார்க்கும்போது நல்ல விஷயம் I'll definitely get it. அதை அப்சர்வ் பண்ணிப்பேன். Everything better I can do I'll definitely better it. ஸோ பிரியா, நீங்கள் வந்து பிரசாந்த் அவர்கள் நிறைய படங்கள் பார்த்துருப்பீங்க. ஃபர்ஸ்ட் டைம் அவர் நடிக்கும்பொழுது ஒரு ஃபேன் கேலாக ஃபீல் பண்ணீங்களா இல்லை ஒரு ஆக்ட்ரஸாக ஃபீல் பண்ணீங்களா பிரியா? நான் கண்டிப்பாக இந்த ஷூட் எல்லா நாளும் ஃபேன் கேர்லாக தான் ஃபீல் பண்ணியிருக்கேன். நாங்கள் இப்போ போயிட்டு வந்த ப்ரமோஷன் கூட ஐ ஃபெல் லைக் அ ஃபேன் கேர்ள் பிகாஸ் சிம்ரன் மேமும் இருந்தாங்க. அண்ட் திஸ் பேர் இஸ் ஜஸ்ட் அமேசிங். இது 7வது படம். This is something just so exciting for me as an audience to have watched them and continue watching them. And நாங்கள் போன இடத்துலலாம் the kind of response we got from everybody and it's so exciting. இவர் வந்து there's something very special about his fans. அவங்க எல்லா காமெண்ட்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா லைக் எல்லா படத்துக்கும் எப்போ வர பாட்டு மற்ற படங்களோட சாங்ஸ் எல்லாமே வெளியில் வரும்போது கூட எவ்ரி ஒன் இஸ் ஜஸ்ட் வெயிட்டிங் ஃபார் ஹிம் டு கம் பேக். எவ்ரி ஒன் இஸ் ரூட்டிங் ஃபார் ஹிம். மீடியா வந்து நீங்கள் கொடுக்குற சப்போர்ட். ஸோ இட்ஸ் ஆல் வெரி எக்ஸைட்டிங். ஸோ நானும் ஐ எம் ஜஸ்ட் லுக்கிங் ஃபார்வர்ட் டு ஹிம் கமிங் பேக் ஆன் August 9th. சூப்பர், தேங்க்யூ. ஃபைனலி சிம்ரன் மேம் ஒரு கேள்வி. மேம், நீங்கள் ஏற்கனவே 6 படங்கள் சேர்ந்து ஒர்க் பண்ணியிருக்கீங்க. உங்கள் ஹீரோவுக்கே வெளியாக நடிக்கும்போது எப்படி இருந்தது அந்த எக்ஸ்பீரியன்ஸ்? ஹவ் வாஸ் யுவர் எக்ஸ்பீரியன்ஸ்? இது வெள்ளி கிடையாது. இட் இஸ் a beautiful character. It's a kind of like Tabu's character reality scene. Actually already பார்த்தேன் ரசித்தேன். அந்த வெள்ளி தான் நடிச்சிருக்கேன். ஓகே. So அது ரொம்ப பெரிய ஹிட் ஆயிடுச்சு. So I think I'm very sure that உங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப நல்லா பிடிக்கும் இது. Thanks. பிரசாந்த் சார், எப்பவும் இளமையா இருக்கீங்க, அது ரகசியம் என்ன சார்? நீங்கள் கொடுக்குற அன்பும் என்னுடைய ரசிகர்களுக்கு இருக்கிற அன்பும் அவங்களுடைய சப்போர்ட்டும் தான் மெயின் காரணம் சார், வேறு எதுவும் கிடையாது. சார் ரைட் அண்ட் சைட் சார் இது வந்து தியாகராஜன் சார் கிடையாது. மற்ற எல்லா ஆர்டிஸ்ட்டுக்கும் இப்போ வந்து அந்தகன் படம் என்னன்னா இது மாதிரி ஒரு ப்ரொமோஷன் நாங்கள் பார்த்தது கிடையாது. எல்லா ஆக்டரும் ஒன்றா போகிறீங்க. ஏன்னா 2-3 டெக்னீஷியன் தான் வரல படுத்துங்க கூட. சரிங்களா? இது வந்து பணத்தை தாண்டி ஒரு விஷயம் இருக்குது. அது என்ன விஷயமா இருக்கும்? யார் ஒன்றா சொல்லலாம் பதில். சார் பிரசாந்த், இந்த படத்தில் வந்து ஒரு பார்வையாட்டோட நடிச்சிருக்கீங்க. அவங்களோட கஷ்ட நஷ்டம்லாம் புரிஞ்சுக்கிட்டீங்க. Are you going to do anything for the welfare of blind after this film? சார், நான் எப்பவுமே நிறைய விஷயம் பண்ணிட்டு இருக்கேன் சார். I don't say things out and I already done a lot of things before. It's something private. நான் தனியாக பண்ணுறது வந்து it's something private I do from behind. And நான் ஏற்கனவே பண்ணியிருக்கேன், இன்னும் பண்ணிக்கிட்டே இருப்பேன். சார், அந்தகன் படம் வந்ததுலேருந்து உங்கள் கேரக்டரே வந்து நீங்கள் வாழ்றீங்க பொழுது. ஏன்னா கண்ணாடி போட்டுனே இருக்கீங்க எல்லா ப்ரமோஷன்லையுமே. ஏன்? அதுதான் முக்கியம் சார். இப்போ இந்த கேரக்டரோட ரிலேட் ஆகிறீங்க பார்த்தீங்களா? அந்த படத்தில் பார்க்கும்போது இங்கே பார்க்கும்போது ஒரே மாதிரி இருக்கு பார்த்தீங்களா? That is what an artist have to be part of the character சார். வாழணும், அது வாழ்ந்துட்டு இருக்கேன். அப்புறம் சார், ரொம்ப நாளுக்கு அப்புறம் சிம்ரன் மேடம் பார்த்தீங்க. பார்த்து அவங்க கூட வந்து கமெண்ட் ஷாட் வச்சிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஷாட்ல உங்களுக்கு என்ன தோணுச்சு? ஏன்னா வந்து அப்பா இருக்காரு. அப்பா இருக்கும்போது கண்டிப்பா வந்து உங்களை வந்து ஒரு கோஆர்டினேட் பண்ணியிருப்பாரு. இருந்தாலும் உங்களுக்குள்ள ஒரு ஹீரோ இருப்பாரு, பழைய ஹீரோ. இப்போ நீங்க என்ன சொல்ல வரீங்க? இப்போ இல்ல என்ன பிரச்சனை உங்களுக்கு என்னதான் சார்? பிரச்சனை இல்லை சார். ஏன்னா உங்க கூட வந்து ஜோடியா நடிச்சுவங்க. திடீர்னு இல்ல 1 செகண்ட் நான் அப்படி சொல்லிடுவாங்க. ஈஸி பண்ணிடுறேன். நான் அப்பாவோட ஃபர்ஸ்ட் படம் கிடையாது. அவரோட சேர்ந்து பண்ணது ஒரு 5 இல்ல 6வது படம். அது சிம்ரனோட அதே மாதிரி தான். உள்ள போனால் நடிகன் அவ்வளோதாங்க. அங்கே போனால் என் டேரக்டர் என்ன சொல்கிறோம் அதை ஃபாலோ பண்ணுவேன். என் கூட இருக்கிற ஸ்டார் என்ன பண்ணுவோம் அவங்களை சப்போர்ட் பண்ணி ஹெல்ப் பண்ணுவேன். இதுதான் என் கேரக்டர்.